இன்னைக்கு மல்லி சட்னி அரைப்போமா, அதற்கு தேவையான பொருள் பாருங்களேன். மல்லி இலை, இப்போல்லாம் மல்லி இலை நல்லா கிடைக்கிது. மல்லி இலை ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த அளவுக்கு புளி, இவ்வளோ மல்லிக்கு இந்த அளவுக்கு புளி போதும். இவ்வளோ தேங்காய் சீல், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு உளுந்தம்பருப்பு, உப்பு, இதை எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா பொன்னரமாக வதக்கிக்கிடுவோம். மல்லியை ரொம்ப போட்டு அப்படியே வதக்க வேணாம். ஏன்னா மல்லியில் இந்த தண்டில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் ரொம்ப வத்திடக்கூடாது. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, வெங்காயம் அதை ஊற்றிடுவோம். நேர்களே, தாளிச்சோட அடுப்பு அமர்த்திடுவோம், கொதிக்க வேணாம். ஏன்னா எல்லாமே நம்ம ஏற்கனவே வதக்கியிருக்கோம். அவ்வளோதான், நம்மளோடைய உடனடி மல்லி சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.